கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்கள் மத்தியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு 2-3 மாதம் அதுக்கு மேலே 1 வருஷமா 1 வருஷம் ஆச்சா? ஓகே. கர்த்தர் நல்லவர். மீண்டும் நிற்பதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நன்றி. வரும்போது கொஞ்சம் மழையின் நிமித்தமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை, நான் நேரத்துக்கு வந்துட்டேன். நான் வரது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டேன். ஆமாம், 2 வீலரில் வரலான்றது கடைசியில் 2 வீலர் எழுதிட்டு மறுபடியும் 4 வீலர் எடுத்துகிட்டு வந்தோம். கர்த்தர் நல்ல. ஆனால் மழை அவ்வளோ பெய்யல. ஆனால் நாம் பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம். காடானாலும் மேடானாலும் மழையானாலும் வெயிலானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். அந்த துணியறவங்க மழை கிளையெல்லாம் பார்க்கக்கூடாது. காடு மேடு பள்ளத்தாக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சாஸ்திரிகள் அவரை பார்க்கணுன்னு துணிஞ்சாங்க. சாதாரணமாக போகலை, துணிஞ்சாங்க. காடுகளிலும் மலைகளிலும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி போனாங்க. ஏறக்குறைய அவங்க எத்தனை வருஷக்கணக்கான கூட ட்ராவல் கூட பண்ணியிருந்துருக்கலாம் ஒருவேளை. அதை குறித்து அதிகமான தெளிவில்லை. ஆமாம், அந்த மாதிரி அது துணிஞ்சு போய் எருசலேம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கே போய் டைவர்ட் ஆகிட்டாங்க. சரி, அது வேறு செய்தி. அந்த மாதிரி நாம் காடானாலும் மழையானாலும் வெயிலானாலும் குளிரானாலும். பீகாரில் எவ்வளோ குளிர் தெரியுங்களா? 7-6. ஆமாம், மார்னிங் டிவோஷன் நடக்குது. என் தம்பி அங்கே தான் இருக்கான். நாங்களும் அங்கே தான் 20 வருஷம் இருந்தோம். சொல்லுவாங்க, குளிர் தாங்க முடியல, நான் சொட்டருக்குள்ளே எல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. சரி, அதை காட்டினா அப்போ பரவாயில்லைங்க. அதை காட்டிலும் பரவாயில்ல. இன்னும் இந்த குளிரில் காலைல 5 மணிக்கு சாயந்தரம்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஆடிட்டு போகிறாங்க. ஆமாம், நம்ம கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் நம்ம சுத்திகரிப்பின் செய்திங்க நீங்கள் கேட்டிங்களா? சுத்திகரிப்பின் செய்தி. ஆமாம், அதாவது சுத்திகரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 அவசியம். நீங்கள் லாங் ட்ராவல் போனீங்கன்னா, பஸ்ஸில் போனீங்கன்னா, எங்கேயாவது லாங் ட்ராவல் போகும்போது நைட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 மணிக்கு 2 மணிக்கு வண்டி நிறுத்தும் போது டீ காஃபி சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிட்டு வாங்க, வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி. ஒரு தூங்கிட்டு இருக்கவங்கள தூக்கத்தை கெடுத்து தட்டி விசில் அடித்து வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும், போய் டீ காஃபி சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுங்க அப்படின்னு ஒரு கடையில் நிறுத்துவோம். அந்த கடையில் எல்லாமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு விலையாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் போய் அப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, யாராவது ஒருத்தர் இந்த டயரை டங்குன்னு தட்டி பார்ப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? டயரை தட்டி பார்ப்பாங்க. அந்த லாரி பக்கத்தில் நின்றுருந்தா அவன் டயரை டங்குன்னு தட்டி பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த இதில் நிற்கவங்க கண்ணாடியை துடைப்பாங்க. கண்ணாடியை, ஆமாம், அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, கண்ணாடியை துடைப்பாங்க. பஸ்ஸில் ட்ராவலில், நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் போயிருந்தீங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். லாங் ட்ராவல் போய் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய லைட்டை வச்சுட்டு அப்படியே அடித்து பார்த்துட்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? லைட்டை வச்சுட்டு. ரயில்வேல யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்க? ரயில்வேல யாரும் ஒர்க் பண்ணுறாங்களா? நோ ரயில்வே எம்ப்ளாயி, ஒன்லி டீச்சர்ஸ். எல்லாம் பேசஞ்சர், எல்லாம் டீச்சர்ஸ். ஓகே. அப்போ ஒரு பெரிய லைட்டை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன், எனக்கு ஒரு ரயில்வேல வேலை செய்கிற நண்பர் ஒருத்தர், பிரின்ஸ், கேள்விப்பட்டீங்களா? பிரின்ஸ். ஆமாம், நம்ம சிஎஸ்ஐ பிளேவர் தான். அவர்கிட்ட நான் கேட்டேன், அது என்ன அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த ஜாயிண்ட்டு மற்ற அதான் பாயிண்ட்ஸ் மேன் அது எது சொன்னார். அவங்க அந்த டியூட்டியை பார்க்கணுங்கன்னா அது நைட்டில் பகலில் பார்த்தா தெரியும், நைட்டில் உட்காந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அந்த ஜாயிண்ட்டு மற்ற என்னமோ சொன்னார். அது பார்க்கணும். அது பார்க்காட்டி ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஆமாம், அப்படி பார்க்காட்டி ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அவனுக்கு உடனே மெமோ என்கொயரி நடக்குமா, அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஃப்ளைட்டில் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே நீங்கள் அந்த படியில் இறங்கி வரும்போதே நீங்கள் கவனிக்கலாம். உடனே ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை டயர் செக் பண்ணுவாங்க, என்ஜின் செக் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுவாங்க. ஒரு பயணம் முடிந்து மற்ற பயணத்துக்கு ஆயத்தமாகும்போது சுத்திகரிப்பு என்பது மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஜெம்ஸில் இருந்தபோது, ஜெம்ஸில் ஃபஸ்ட்டு அந்த சிக்காரியா கேம்பஸில் இருந்தேன். கேம்பஸில் 7 வருஷம் இருந்தோம். சிக்காரியா போயிருக்கீங்களா? யாராவது சிக்காரியா ஜெம்ஸ் கேம்ப்? யாராவது ஒரு நாள் பீகார் போயிட்டு வாங்க. எத்தனையோ பேர் வராங்க, உலகம் எங்கிலும் இருந்து வராங்க. இப்போ போகிறேன்னா சொல்லுங்கள். நல்ல கிளைமேட் இருக்கிறனால ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறேன். ஜோசப் பிரதர் நான் கூட்டிகிட்டு போனவங்கள.
ஆமாம் ஆமாம் வாங்க ஒரு தடவை போயிட்டு வரலாம். இப்போல்லாம் முந்தி மாதிரி ட்ராவல் கஷ்டம்லாம் கிடையாது, இப்போல்லாம் ஈஸி. நீங்கள் ரொம்ப இப்போ போனால் பட்னா வரைக்கும் ஃப்ளைட்டில் போகலாம், அங்கேருந்து வந்து அங்கே டெம்போ ட்ராவல் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கூட்டிக்கொள்ளுவாங்க. இல்லாட்டி ட்ரெயினில் தான் போகணுன்னா கயா சென்னை இருக்குது. ஆமாம், சென்னையில் போய் ஏறிக்கு வந்தீங்கன்னா டெய்ரி ஆன் சோன்லேயே கொண்டு இறக்கிடுவாங்க. ஆமாம், அங்கே இறங்கணுன்னா உங்களை வந்து வண்டியில். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த மிஷன் ஃபீல்டுகளுக்கு போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போய் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது எனக்கு வந்து இங்கே எவன்டா வந்துருப்பான், இங்கே பீகாரில் நான் 1997 முதல் தடவையாக போகிறேன். அப்போ இங்கே எதோ மனுஷன் யாரும் இருப்பானா இங்கே அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. அதுக்கப்புறம் அங்கே 20 வருஷம் இருந்துட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே பாருங்கள், இந்த சுத்திகரிப்பு, ஆமாம், எல்லாமே சுத்திகரிப்பு. அப்போ நான் அங்கே இருக்கும்போது எனக்கு முக்கியமாக வேலை அந்த கிட்டார் வாசிக்கிறது. ஆமாம், சண்டே சர்வீஸ் டெய்லி கிட்டார் வாசிப்போம். சண்டே சர்வீஸு கொஞ்சம் ஸ்பெஷலாக. ஆமாம், நான் ஈவினிங்கே சனிக்கிழமை சாயந்தரமே போய் கிட்டார்லாம் எடுத்து கொஞ்சம் தொடச்சி கிடிச்சு பார்க்கும்போது தான் அப்போ தான் தெரியும் ஜி ஸ்ட்ரிங்கு அறுத்து போயிருக்குது. ஜி ஸ்ட்ரிங்கு. ஆமாம், நீங்கள் எப்போ நீங்கள் சுத்திகரிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, ஆயத்தப்படுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் தெரியும் பாருங்கள். ஆமாம், நம்ம அப்போ தான் என்ன தேவை நமக்கு சுத்திகரிப்புங்கிறது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிளென்சிங், இட் இஸ் ஆல்சோ ரெனோவேஷன். அங்கே இருக்கிற குறைவுகளையும் நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்போ திடீர்னு அண்ணன் வந்து பாடணும்னு அவர் கரெக்டாக காலையில் 5 மணினா 5 மணிக்கு நிற்பார். மார்னிங் டிவோஷன் 8 மணினா 8, சண்டே சர்வீஸ் 8 மணினா 8 மணின்னு 8 நாங்கள் 7:50க்கெல்லாம் நாங்கள் தயாராக நிற்போம். ஆமாம், இல்லாட்டி நாங்கள் அவர் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கேட்பார், அது ரொம்ப உள்ளத்தை உடைக்கும். நீங்கள் முதல்ல வந்திருப்பீங்கன்னு நினச்சேன்னுவார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ணன் வந்து நிற்கிறார், நாம் போகலையே அப்படின்ட்டு. ஆகவே முன்னாலேயே போய் சில ஆயத்தங்களை செய்யும்போது தான் என்னென்ன குறைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆமாம், சமீபத்தில் நான் என்னுடைய 2 வீலரை கொண்டு போய் நான் சர்வீஸ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வண்டி வாங்கி 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் வாகனத்தெல்லாம் இது பண்ணுறாங்க. நான் போய் ரிப்பேர் பண்ணும்போது அவர் சொன்னார், பிரதர் இந்த கிளச் பிளேட் போயிடுச்சு பிரதர், அப்புறம் நிறைய அந்த உள்ளுக்குள்ளே வால்வெல்லாம் சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து சரிங்க, அதாவது வண்டி செக் பண்ணும்போது தான் தெரியுது என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி ஏன்னா அப்போ தான் அடுத்த வருஷத்தில் நாம் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு தக்கவாறு நம்ம ஆயத்தமாக இருக்கும் பாருங்கள். ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சோன்னே இத்தனை கிலோமீட்டர் ஓட்டணுன்னு அடுத்தது நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்ணும்போது தான் என்னென்ன குறை இருக்குதுன்னு தெரியும். பிரதர் இன்ஜின் ஆயில் குறைஞ்சிருச்சு பிரதர். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஓட்டுறது காட்டில் என் 2வது மகன் ரொம்ப ஓட்டுறேன் வண்டியை. ஆமாம், இங்கேருந்து திருச்சியிலேருந்து வந்துட்டால் வண்டி எனக்கு கிடைக்காது. ஆமாம், நீங்கள் கார் எடுத்துகிட்டு சந்தை வந்தெல்லாம் போக முடியுமா என்ன? அதனால் என்ஜின் ஆயில் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்படி சொல்லும்போது நான் அதை மாற்றுவதற்கு ஓகே சொல்லணும். சரி ஓகே, இல்லை பிரதர் அதெல்லாம் மாற்ற வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் மட்டும் ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அவர் பண்ணி கொடுத்துருவார். ஆனால் நான் வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும்போது பிரேக் டவுன் ஆயிரும். அல்லேலூயா. அதை போல் ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடத்தை நாம் துவக்கும் போது வருடத்தின் கடைசியில் நாம் நம்மை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமர இன்ஸ்டண்ட்டாக அல்ல, அமர உட்கார்ந்து ஒரு நாள் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் அந்த புதிய வருடத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன், நான் என்ன செய்யணும்? இப்போ நான் புதிய வருடத்தில் பிரவேசிச்சிட்டோம், 2வது சனிக்கிழமைக்கும் வந்துட்டோம். ஆமாம், இன்னும் கூட நாம் சில காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்போ தான் நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும்போது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், எக்ஸ்டர்னல் கிளென்சிங்கும் அவசியம், இன்டர்னல் கிளென்சிங்கும் அவசியம். அல்லேலூயா. ஆமாம், இன்டர்னல் கிளென்சிங்க்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வெளியே சுத்தமாகிறதுக்கு என்ன பண்ணுறோம்? சோப் போட்டு வாஷிங் பவுடர் நிர்மாவா இல்லை, சோப்பு போட்டு நல்லா சானிடைசர், அதெல்லாம் சுத்திகரிப்புக்கு. உள்ளான சுத்திகரிப்புக்கு நம்ம என்ன செய்கிறீங்க? உள்ளான உடம்புக்கு ஃபிசிக்கலாக என்ன செய்கிறீங்க? உள்ளான கிளென்சிங்க்கு, இன்டர்னல் கிளென்சிங். அது கரெக்டு.
கரெக்டு. அது குடலை மாத்திரம் சுத்தாக்கும். இன்டர்னல் கிளென்சிங் அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணணும்? இப்போல்லாம் நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன், டீடாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு யாராவது நர்ஸுங்க இருக்காங்களா? நர்ஸு இப்போல்லாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. டீடாக்ஸ், இதெல்லாம் உங்களை டீடாக்ஸ் பண்ணும். கொத்தமல்லி, இஞ்சி, வார்ம் ட்ரீட்மெண்ட், அது அப்படின்னு சொல்லலாம். இல்லை டீடாக்ஸ். ஆமாம், டீடாக்ஸ் பண்ணுறதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிறதுக்கு, அதுக்கு பேர் டீடாக்சிஃபிகேஷன். ஆமாம், நிறையா வருது பாருங்கள். அது ஒன்று, அது செய்யணும், அது நம்ம செய்யணும். அது இல்லாமல் இன்னொன்று, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற காரியங்களையும் நாம் டீடாக்ஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பண்ணாவிட்டால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகிவிடும். ஹல்லேலூயா. ஆகவே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் டு ஹாவ் அ பீரியாடிக்கல் செக்அப் இன் அவர் இன்னர் மேன். பீரியாடிக்கல் செக்அப் அது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் உணர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த பீரியாடிக்கல் செக்அப் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆவிக்குரிய பிரேக் டவுன் ஆகும். எப்படி ஒரு வாகனத்தில் இன்னென்ன குறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த குறைவுகளை நாம் முற்படாவிட்டால் அப்படியே நீ ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தா ஆவிக்குரிய அதை எப்படி வண்டி பிரேக் டவுன் ஆகுதோ அதை போல் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனிதனுக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர் உட்கார்ந்து சொல்லும்போது சில காரியங்களை நாம் திருத்தி கொள்ளாவிட்டால் ஆவிக்குரிய மனுஷனில் ஒரு பிரேக் டவுன் ஆயிரும். ஆமாம், அது கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும்? ஸ்பிரிச்சுவல் டெத்தில் கொண்டு போய் விடும். பிரேக் டவுனில் கொண்டு போய் விடுற மாதிரி ஸ்பிரிச்சுவல் டெத். அதான் சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறாய். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறார். ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், அந்த வசனத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஆமாம், 1 யோவான் 5, அது என்ன லிஸ்ட்லேயே இல்லை, இருந்தாலும் திடீர்னு ஞாபகம் வருது. 1 யோவான் 5:2 பாருங்கள், கிறிஸ்து இல்லாத மனிதன் ஜீவன் இல்லாத மனிதனா? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன், கிறிஸ்து இல்லாத ஜீவன் இல்லாத கிறிஸ்தவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்னைக்கு இயேசு எனக்குள் இல்லாட்டி, இயேசு என்னோடு பேசாட்டி, இயேசு என்னோட நடத்தாட்டி நம்ம பைபிள் படிக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், காணிக்க கொடுக்கலாம். ஆமாம், கிறிஸ்தவ கல்யாணம் நடத்தலாம், பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாரும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே இந்த சாங்டிஃபிகேஷன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டளையிட்டு இருக்கிறார். லேவியராகமம் முழுவதும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு அவர் வேற யாரையும் கூட உதாரணமாக சொல்லாமல் நான் எப்படி பரிசுத்தராக இருக்கிறனோ அப்படி நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இதில் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 11, லேவியராகமம் 17, லேவியராகமம் 11:45. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இதை ஆண்டவர் தவிர வேறு யாரும் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நான் பரிசுத்தர். இதை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இதுக்கு முன்னால் நீங்கள் வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயுங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். பரிசுத்தமாக்குகிற காரியத்தில் ஆண்டவருக்கு ஒப்பா யாரும் கிடையாது. இது இட் இஸ் நாட் an advice or suggestion, it is a commission. ஹல்லேலூயா. இது தேவனுடைய கட்டளை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். தொடர்ந்து 2 கொரிந்தியரில் நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது சொல்றாரு, பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? நீங்கள்
புறஜாதிகளுடைய வீணான சிந்தனை, புறஜாதிகளுடைய வீணான ஐக்கியம், புறஜாதிகளுடைய வீணான நடவடிக்கை அதெல்லாம் விட்டுட்டு அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் இங்கே நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம், ஒளிக்கு இருளுக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் அநேக புறஜாதி மக்களோடு ஐக்கியம் வைக்கும்போது, ஐக்கியம்னு சொல்லக்கூடாது, அநேக மக்களோடு பழக வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க காலேஜில் போனால், ஸ்கூலில் போனால், அல்ல ஆஃபீஸில் போனால் அநேக மக்களோடு. ஆனால் ஐக்கியம் என்று வரும்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு மாத்திரம்தான் வைக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட மக்களோடு நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய கட்டளை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அது மாத்திரமில்ல, சுத்திகரிப்பு ஏன் அவசியம் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 23:14. உபாகமம் 23:14. இந்த வசனத்தை நான் வீட்டில் எழுதி நான் முன்னால் வச்சிருக்கிறேன். ரட்சிக்கவும் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். இங்க பாருங்க, பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. உபாகம் 23:14 இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை, இது ஃபிசிக்கல் கிளென்சிங் தான். ஆனால் இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். ஆண்டவர் நம்மத்தில் உலாவறதுக்கு தேர் இஸ் அ பர்பஸ். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, எதுக்கு? நம்மை ரட்சிக்க, நம்மை பாதுகாக்க. ஆமாம், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள, ரட்சிக்கவும், உங்களுடைய சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் உங்களுடைய பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்களில் நான் உன் நடுவில் உலாவுகிற கர்த்தர், நான் உன் நடுவில் இருக்கிற கர்த்தர். செப்பனையாளர் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஓரத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போறவர் அல்ல. ஆமாம், he wants to have dominion in our life. ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆள விரும்புகிறார். ஆமாம், அவர் ஆள நம்ம ஒப்பு கொடுத்தால் அவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், இல்லை வேண்டாம் ஆண்டவரே, நான் என்னுடைய சுயம் ஆளட்டும், எனக்கு பிரியமா, நான் என்னுடைய சித்தம் செய்வேன்னா ஆண்டவர் உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டார், விட்டுருவார், போ பார்த்துக்கோ. ஆனால் எப்போ நாம் ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, ஆமாம், ஹேவ் டொமினியன் ஓவர் மீ, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறாராம். உலாவி கொண்டிருக்கிறான். பாளையம்னா என்ன? அவர் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெங்கெல்லாம் யார் இடத்துலலாம் நாம் பேசுகிறோமோ, எந்தெந்த இடத்துலலாம் நாம் காரியங்களை செய்கிறோமோ, அதை நம்முடைய பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறாரா. அப்படி உலாவி கொண்டிருக்கும் போது நம்மிடத்தில் அசூசியான காரியத்தை பார்த்தா அவர் என்னால் முடியாதுப்பா, ஹல்லேலூயா. அசூசியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் உலாவுங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அசூசியான காரியம் இருக்குதா ஆண்டவரே, அதை நான் தூக்கி போட்டுறேன். பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவன் நம் நடுவில் உலாவ முடியாது. அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அசூசியான காரியம், அசுத்தமான காரியம், அசுத்தமான சிந்தனை, அசுத்தமான பார்வை, அசுத்தமான நோக்கம், அசுத்தமான ஐக்கியம், அசுத்தமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் நம்மை விட்டு போய்விடுவார். ஆமாம், தேவ பிரசன்னம் அங்கே இருக்காது. ஆமாம், போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. எங்கெங்கெல்லாம் கடவது வருதோ அது கட்டளை. கடவது வர இடத்துலலாம் நீங்கள் அதை நினச்சிங்க, கட்டளை. வெளிச்சம் உண்டாக கடவது. ஜலமானது அநேக ஜீவ ஜந்துக்களை பிறப்பிக்க கடவது. ஆமாம், வெளிச்சம் உண்டாக ஏன்னா ஆண்டவர் சொன்னார் கடவது.
ஆகாய விரிவு உண்டாக கடவுது. ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் கீழே இருக்கிற ஜலத்துக்கும் இடையில ஒரு கேப் உண்டாக கடவுது. ஆண்டவர் எல்லாத்தையும் கடவுது. ஆமாம், இதெல்லாம் கட்டளையாக தான் கொடுத்தார். கட்டளைக்கும் ஆமாம் ஆர்டருக்கும் சஜஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. கட்டளைக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹெல்மெட் போட வேண்டும் என்பது கட்டளையா ஆலோசனையா? கட்டளை. டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்க வேண்டும் என்பது கட்டளை. ஆமாம், கரண்ட் பில் கட்ட வேண்டும் என்பது கவர்மெண்ட்டுடைய கட்டளை. இல்லாவிட்டால் கட்டையை பிடிங்கிட்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா. கட்டளை. இது கட்டளை. அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, அவர் நம்முடைய அக்கிரமங்களை பொறுத்து கொள்ளாத தெய்வம். ஆமாம், அவருக்கு அசுத்தத்தோடு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டார். யாத்திராகமம் 23:21 ஒரு வசனம் இருக்குது, அவர் உங்கள் அக்கிரமங்களை பொறுத்து கொள்வதில்லை. 23:21 ஆமாம், அவர் இங்கே சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா, இதை மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிரு, செவி கொடு, கோபப்படுத்தாதே, பொறுப்பதில்லை. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது. என் தூதனை நான் உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆக பாருங்க, அவர் he will not compromise with the sin. ஆண்டவர் அசுத்தத்தோடு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி போகாத ஆண்டவர். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் வாழ்க்கையில் உலாவ முடியாது. ஆண்டவர் விலகி போயிட்டா வேற என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் இருக்காது. இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். அடுத்த செகண்ட் மற்றவர் வந்துட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே என்னன்னா, அங்கே ஒரு வசனம் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால வரவிடப்பட்ட பொல்லாதாவி. அப்படின்னா அவரு பிசாசு கொண்டு வந்து உள்ள விட்டாருன்னு கிடையாது. பிசாசு உள்ள போறதுக்கு ஆண்டவர் ஆமா, எனக்கு அங்க இருக்க முடியல, அப்ப நீ தான் போகணும், போ. ஆமா, வரவிடப்பட்ட அவர் ஒன்றும் செய்யல. கர்த்தரால வரவிடப்பட்ட பொல்லாதாவி. ஏன்னா சவுளுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு தொடர்ந்து பிரியமில்லாமல் சுயத்தில் போய் கொண்டிருந்ததுனால அவர் சவுலை விட்டு நீங்கினார். ஆகவே கர்த்தருடைய பிரசனை இல்லாத இடத்துல அங்கே கண்டிப்பாக என்ன உண்டாகும்? நிச்சயமாக அசுத்தாவி தான் வரும். ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர் உங்கள் பாளையத்தை விட்டு அவர் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும். நாம் நிறைய நேரங்களில் நம்ம சத்துருக்களோடு நாம் போராடணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண கூட வேண்டாம். ஆண்டவரே இவன் இப்படி பண்ணுறான், ஆண்டவரே இந்த சகோதரி இப்படி பண்ணுறாங்க, ஆண்டவரே அப்படி பண்ணவே வேண்டாம். அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அதுதான் வசனம். அவர் உன்னை ரட்சிப்பதற்கும் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவர் நம்முடைய பாளையத்தில் ஃப்ரீயாக உலாவறதுக்கு நாம் இடம் பண்ணி கொடுத்தாலே போதும், நம்முடைய சத்துருக்களை அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ஃப்ரீயாக என் வாழ்க்கையில் ஆண்டவரை எல்லா ஏரியாக்குள்ளையும் வாங்க ஆண்டவர். ஏதாயிலும் நெருடலான காரியம் இதை நான் அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவேன். ஆண்டவரே என்னை குறித்து நினைக்கும் போது, இந்த பிரபாகரன் நல்லா தான் கிட்டார் வாசிக்கிறான், நல்லா தான் பாட்டு பாடுறான், நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறான், ஆனாங்கிற வார்த்தை என்னமோ கல்யாணம் மாப்பிள்ளை தங்கமானவருங்க, மாப்பிள்ளை தங்கமானவர், நல்ல வாட்ட சாட்டமானவருங்க, ஆமாங்க, நல்ல வேலைக்கு போகிறாருங்க, ஆனால் என்னங்க கொஞ்சம் குடிப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஆனாங்கிற வார்த்தை நீங்கள் எதை நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நான் இப்படி சொல்லி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் நினைக்கும் போது ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பாரா நம்மளை குறித்து? உங்களை நினைத்திருக்கிறேன், உண்மையில் நினைவாயிருக்கிறேன், உங்களை குறித்த நினைவுகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறாருங்க, நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பவுல் ஒரு டேரிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்க, நாங்கள் எல்லாருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். நேரில் பார்க்கும்போது பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர், அப்புறம் பிரதர் இவனை மாதிரி மொல்ல மாதிரி எவனுமே கிடையாது. இது மைண்ட் வாய்ஸ், இது மைண்ட் வாய்ஸ். ஐயா தோத்துறையா, வாங்கய்யா இந்த ஆள் எப்பத்தான் போவானோ.
இப்படி இது வந்து மைண்டு, அதுதான் உண்மையான சாட்சி, அதுதான் உண்மையான சாட்சி. அப்போ வந்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை குறித்து மற்ற மக்கள் நினைக்கும் போது கூட, எல்லாருடைய மனசாட்சிக்கும் அவளை குறித்து மற்றவங்க நினைக்கும் போது கூட அவர், ஆமாம், அவர் உண்மையானவர், அவரை பற்றி யாரும் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவர் பேசாத, அவர் பேசினா நான் கழுகி போயிருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ மனுஷங்கள்கிட்டயே நாம் உத்தமர் என்று விளங்க பண்ண வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஆனால் நம்மளை குறித்து இன்னும் அதிகமாக நினைக்கிற ஆண்டவர், அவனை இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீங்கள் என்னை குறித்து நீங்கள் நினைக்கும் போது, ஆண்டவரே இந்த ஆனாங்கிற வார்த்தை வராதபடி நான் வாழணும் ஆண்டவரே. ஆனா கமா வச்சுட்டாலே முடிஞ்சதுன்னு அர்த்தம். கமா வச்சுட்டாலே முடிஞ்சது. நல்லா பிரசங்கம் பண்ணுவாருங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா அபிஷேகத்தில் நடத்துவாருங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு வீக்கான ஆளுங்க. அல்லேலூயா. எந்த விஷயத்தில்? அந்த விஷயத்தில், இந்த விஷயத்தில், இந்த விஷயத்தில், பண விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான ஆளுங்க, கொஞ்சம் உண்மை இல்லாத ஆளுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் ஒழுக்கம் இல்லைங்க. லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லைங்க. முடிஞ்சு போச்சு நம்முடைய சாட்சி. ஆகவே நம்மை குறித்து, ஆகவே பாருங்க, அவர் பரிசுத்தத்தில் அனுசரித்து போகாதவர். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, சுத்திகரிப்பு இல்லாத இடத்துல வெற்றி இல்லை. சுத்திகரிப்பு இல்லாத இடத்துல வெற்றி கிடையாது. ஆமாம், அங்கே யோசுவா மாதிரி ஒரு பயங்கர ஒரு போர் வீரன் கிடையாது. 32 ராஜாக்களை அவர் மடங்கடித்தவர். 32 ராஜாக்கள்லாம் சாதாரண ராஜாக்கள் கிடையாது. எப்படி தெரியுங்களா? அப்படியே பனைமரத்தை போல வைரம். அவங்க குறித்து ஒரு வசனம் கூட இருக்குது, கர்வாலி மரத்தை போல வைரமான எமோரியர்கள், ஏத்தியர், எபூசியர், கானானியர், அந்த 7 ஜாதிகள். கானான் ஜாதிகள் பார்த்தீங்களா? ஏத்தியர், எபூசியர், ஏவியர், பெர்காசியர், கிர்காசியர்னு சொல்லிட்டு ஒரு 7 ஜாதிகள். இந்த ஜாதிகள் எல்லாருமே பயங்கரமான ராட்சசர்கள். அந்த 32 ராஜாக்களை இந்த யோசுவா மடங்கடித்தார். ஆனால் மடங்கடிச்சிட்டு இவ்வளோ பெரிய, அது மாத்திரமில்லை, யோசுவா சூரியனை நிப்பாட்டினவர். சூரியனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். சூரியன் நிப்பாட்டினவர்னா என்ன? சூரியன் அங்கேயே தான் நிற்குது. ஆமாம், சூரியன் என்ன, அவர் பூமியினுடைய சுழற்சியை நிறுத்தினார். அதே மாதிரி ஏசாயாலும் ஒரு காரியம் இருக்குது, பாகைக்கு பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா. இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஒண்டர்ஸ். இதை குறித்து விஞ்ஞானிகள் நிறைய சொல்கிறாங்க. ஆமாம், பாருங்கள், பூமியின் சுழற்சியை அவர் நிறுத்தினாராம். 1 டே ஃபுல்லாக 12 மணி நேரம் சூரியன் வந்து, ஆமாம், அங்கேயே நின்றுதான், சந்திரன் அங்கேயே நின்றுதான். அதாவது பூமியின் சுழற்சி நின்றுது. அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட யோசுவா அந்த ஆய் பட்டணத்துக்கு போகும்போது பாருங்க, அவர்கள் புறமுதுகிட்டு ஓடி வந்தார்கள். அவன் யோசுவா அந்த நாளில் போய் அவன் அழுது கிடக்கிறான். ஆமாம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம். 7வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆயி பட்டணத்துக்கு போகும்போது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது, நான் பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் போனால் போதும், நம்ம இவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிட்டோமே. எரிகோங்கிறது பயங்கரமான ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு சிட்டி. அதனுடைய மதில்கள் மேலே ட்ரக்கெல்லாம் ஓடுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வெற்றியெல்லாம் பெற்றுட்டோம். இது என்ன, ஒன்றும் கிடையாது, நம்ம கொஞ்சம் பேர் போய் நம்ம அதை ஜெயிச்சிடலாம். ஆனால் அங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது யோசுவாவுக்கு தெரியவில்லை. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் பேர், ஏறக்குறைய 3000 பேர் தான் போனாருங்க. ஆனால் ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டாங்களாம். அப்போ அடுத்தது யோசுவா செய்கிற காரியம் தான் மிக முக்கியமான காரியம். இன்றைய சபை தலைவர்கள் செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கு சபை பாஸ்டருங்க, சபை தலைவர்கள், பிஷப்பு, மாடரேட்டரு, இன்னும் யார் என்னென்ன டைட்டில் எல்லாம் இருக்குதோ அந்த டைட்டில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஒரு தோல்வி வரும்போது அவன் என்ன செய்கிறான்? அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை இதை செய்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. திருச்சபை இதை செய்தால் நலமா இருக்கும். எஸ்ரா பாருங்க, அதை செஞ்சான். எஸ்ராவுடைய புத்தகத்தில் படிச்சு பாருங்க. அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையில சாம்பலை போட்டுக்கொண்டு விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இங்க வந்து தோல்வி வந்ததுன்னு யோசுவா விழுந்து கிடந்தான். அங்க பரிசுத்த குலைச்சல் வந்ததுன்னு அவன் விழுந்து கிடந்தான்.
அல்லேலூயா. மறுஜாதியான ஸ்திரீகளோடு அவர்கள் சம்பந்தம் வைத்துக் கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டு அவன் விழுந்து கிடந்தான். நெகேமியா விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு சபை தலைவர்கள் இப்படி விழுந்து கிடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். விருந்துகளையும் பந்திகளில் முதன்மையான இடத்தையும் அப்புறம் குரு என்னது, ஆமாம், ரபி என்று அழைக்கப்படுகிறதையும், ரபி அப்புறம் இன்னும் என்ன டைட்டில் இருக்குது, ஜெம்ஸில் நிறைய கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. கோஆர்டினேட்டர் ஆமாம், நீங்கள் இந்த கோஆர்டினேட்டர், அந்த கோஆர்டினேட்டர், இந்த கோஆர்டினேட்டர். அல்லேலூயா. பதவி வேண்டாங்க. பரிசுத்த குலைச்சல் வரும்போது, ஒரு தோல்வி வரும்போது, சபை மக்கள் எல்லாம் தலைவர்கள், ரைட் ஃப்ரம் லீடர்ஸ், விழுந்து கிடக்கணும். அப்படி விழுந்து கிடக்கும்போது தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சாபத்தீடானது உன் நடுவில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், செட்ரைட் பண்ணணும் ஆண்டவரோட. ஒரு தோல்வி வரும்போது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். தாவீது விசாரித்தான் பாருங்க, தாவீது விசாரித்தான். ஆமாம், கிபியோனியர் நாட்களில் ஏதோ பஞ்சம் வந்தபோது ஆண்டவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆமாம், இது இவங்கள் நிமித்தமாக அந்த பஞ்சம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அவங்களே கூப்பிட்டு கேட்டான். Hallelujah. There is a remedy for everything. There is a solution for every problem. எந்த பூட்டை தயாரித்தவனும் சாவி இல்லாமல் அதை தயாரிக்கவில்லை. Hallelujah. இது இப்போ சாவி இல்லாத பூட்டுங்கன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஒரு பூட்டை தயாரித்தவன் அதற்கு சாவியை தயாரித்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷனை வைத்திருக்கிறார். ஆமாம், சில நேரங்களில் சொல்யூஷனை வந்து பரலோகத்தில் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் சொல்யூஷனை இந்த உலகத்தில் வைக்கல. பவுலுக்கு போய் கேட்டாப்புல, பவுல் ஆண்டவரே இந்த முள் என்னை குத்திகிட்டே இருக்குது. பவுலுக்கு வந்த வியாதி ரொம்ப ரொம்ப அருவருப்பான வியாதி, தெரியுங்களா? அருவருப்பான வியாதி. என்ன வியாதி தெரியாது. கண்ணில் ஏதோ ஒரு வந்ததுனால அது, ஆமாம், என்னுடைய அரோசியாமலும் அருவருக்காமலும் என்னை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமாம், அவர் எப்போதும் கர்ச்சீப்பை வச்சுட்டு கையில் தொடச்சிட்டே இருப்பார் போல ஒருவேளை. ஆனால் அந்த கர்ச்சீப்பையும் முடிக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த கர்ச்சீப்பையும் போய் வியாதியஸ்தர் மேலே போட்டால் அவன் சுகமாயிட்டான். எவ்வளோ வல்லமை பாருங்க. பவுல் வச்சிருந்த அந்த அழுக்கான அந்த ஹேண்ட் கர்ச்சீப்பில் கூட ஒரு வல்லமை இருந்தது பாருங்க. பரிசுத்தத்தை ஆமாம் வாஞ்சிக்க வேண்டும் பாருங்க. பரிசுத்தம் குலைச்சல் ஏற்படும் போது அவர்கள் விழுந்து கிடந்தார்கள். அப்போ யோசுவா செஞ்ச காரியம்தான், அதை சுத்திகரித்த பின்னால ஜெயம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லாவிட்டால் நாம் சில காரியங்களை நாம் யோசித்து நாம் சில காரியங்களை செட்ரேட் பண்ணி, பரிசுத்த குலைச்சல் எங்கே இருக்குதோ, சாபத்தீடானது எங்கே இருக்குதோ அதை கண்டுபிடிக்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது. ஆமாம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். இவைகளை விட்டு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னால நிறைய காரியங்களை சொல்றாரு. நீங்க அதாவது உயிர்த்தெழுதல் நடந்ததுன்னு சொல்லி தவறான நம்பிக்கை, தவறான போதனை, அது இல்லாம நிறைய காரியங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த காரியங்களை விட்டு, தேவையில்லாத காரியங்களை விட்டு, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பரிசுத்தமாக்கப்படாமல் பயன்பாட்டுக்கு வராது. நம்ம கம்பெனிலேயே நிறைய பொருள் வியாபாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க, அதை டெஸ்ட் பண்ணி அதை சோதரித்து அதில் ஓகே டெஸ்டட்னு அதில் முத்திரை வைக்கிறாங்க, சீல் வைக்கிறாங்க. அப்போ தான் அது பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கு முன்னால் பல்வேறு சோதனைகளும் அது கடந்து போக வேண்டும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுத்திகரிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை ஆண்டவர் நம்ம கிளென்ஸ் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்தாதான் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் நம்மை பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் பிரகாசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் நிறைய லைட் வேணால் வச்சுக்கலாம், நிறையா
ஜூம், எங்கள் வீட்டில் 2 லைட் இருக்குது. ஜூம் மீட்டிங்கில் பேசுறதுக்கு நான் வச்சுருக்கிறேன். வட்டமாக நீங்கள் எத்தனை லைட்டாக வேணால் வச்சுக்கலாம். ஆமாம், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் பிரகாசிக்க முடியாது. எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த இந்த கரண்ட்டுக்கு இல்லாத போது, கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்திருக்கீங்களா? இல்லை, இருந்திருக்கீங்களா? ஆமாம், 50 அண்ட் அபவ் கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்திருப்போம். நான் இருந்திருக்கிறேன். அவன் மரப்பாலத்தில் இந்த வள்ளுவத்தூர்னு சொல்லுவாங்க, குப்பக்காத்தான் வீதி, அங்கே இருக்கும்போது கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போகும்போது ஒரு காரியம் செய்வாங்க பாருங்கள். அது ரொம்ப, அது என் மனசுக்குள்ளே பதிஞ்ச காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமாம், நான் இப்போ அங்கே எஃப்ஓசியில் பேசினேன் ஒரு 3 நாள் சுத்திகரிப்பு குறித்து. அது ஜோ டேவிட் அவரும் சொன்னார், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சாதாரண பாயிண்ட்டு, ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, இது நடந்தது, இது நான் சொல்கிறேன் 40 வருஷத்துக்கு முன்னால், 50 வருஷம் கூட இருக்கும். 50 வருஷம் கூட இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால் கரண்ட் இல்லாத வீட்டில் சாயந்தரமானா எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த ஹரிக்கன் லாந்தர்னு சொல்லி ஒன்று இருக்கா, ஹரிக்கன் லேண்டர்ன், அதை வந்து ஹரிக்கன் லாந்தர் அப்படின்னுவாங்க. பீகாரில் லல்லு பிரசாத் யாதவுடைய தேர்தல் சின்னம் அதுதான், ஹரிக்கன் லாந்தர் லைட்டுன்னுவாங்க, லேண்டர்ன். அதை என்ன பண்ணுவாங்க, அதை மேலே அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஒரு கிளிப்பாக இழுத்தா அந்த கண்ணாடி வரும். அந்த கண்ணாடியை தொடப்பாங்க பாருங்க. அந்த கண்ணாடியில் சாஃப்டான ஒரு கிளாத்தை விட்டு துடைக்கணும். நான் தொடச்சிருக்கிறேன். ரொம்ப கவனமாக தெரியுங்களா, அந்த கண்ணாடி கிழிச்சிடும். ஒரு சின்ன சாஃப்டான கிளாத் எடுத்து அது கை உள்ளுக்குள்ளே பூதுற மாதிரி இருக்கணும். உள்ள நான் தொடச்சிருக்கிறேன். வைப்பாங்க பாரு, ஒரு தடவை தொடச்சிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த துணியிலேயே கறி இருக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி துணியை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு போட்டிங்கன்னா தான் வெளிச்சம் வரும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணெய் இருக்கிறது, ஆனால் பிரகாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் சுற்றி வர கரி. அந்த லேண்டனில் எண்ணெய் இருக்குது, திரி இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க. எண்ணெய் இருக்கா பாரு, இருக்குது. எரியுதா பாரு, எரியுது. ஆனால் பிரகாசிக்கலை. ஏன்? அந்த பாட்டிலை சுற்றி அந்த கண்ணாடியில் கரி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நிறைய நேரங்கள் நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்குது, எரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். அபிஷேகம் என்கிற எண்ணெய் இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது. மரித்தோர் மத்தியில் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை நாம் பிரகாசிக்க முடியாமல் இருக்குமானால் அந்த சூழ்நிலை விட்டு வர வேண்டும். நம்மை தடுக்கிற அந்த கரிய போன்ற என்னென்ன காரியங்கள், அசுத்தமான காரியங்களோ, அசுத்தமான ஐக்கியமோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாட்ஸ்அப்போ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ட்விட்டரோ, இன்னும் என்னென்ன இருக்கு, சோஷியல் மீடியா. ஒரே வார்த்தையில் சோஷியல் மீடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், டக்குன்னு நான் வசனத்தை எடுத்து பார்க்கும்போது செல்லில் தான் பார்க்குறேன், அந்த ஒத்த வாக்கியத்துக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே. ஆமாம், ஆனால் அதே நேரத்தில் இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு கரியை போல் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்குமானால் என்ன இருக்கும், எரிஞ்சிட்டு இருப்போம், ஆனால் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே முதலாவது நாம் சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்தால் தான் பிரகாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பாருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. நான் இன்னும் 2 வசனங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 யோவானில் அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப சமீபத்தில் நான் ரொம்ப தியானித்த ஒரு வசனம். வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அதாவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க? அவர் வெளிப்படும் போது அவரை மாதிரியே நான் மாறிடுவேனா? ஹல்லேலூயா. அவரை மாதிரியே நான் மாறிடுவான். அவருடைய மகிமையின் சரீரம் மாதிரி என்னுடைய நொடி பொழுதுல என்னுடைய சரீரம் மறுரூபம் ஆயிரும். அந்த மறுரூபமான சரீரத்தை ஒரு அறைக்குள்ள வச்சு நீங்க பூட்ட முடியாது. பூட்டி இருந்த அறைக்குள்ள இயேசுநாதர் பிரவேசித்தார்.
அறைகள் பூட்டப்பட்டிருந்தது. சீஷர்கள் பயந்து கொண்டு அந்த அறைக்குள்ள நடுவில் ஆண்டவர் வந்தார். ஒரு மகிமையின் சரீரம். அவர் வெளிப்படும் போது நானும் அவரை போலவே என்னுடைய சரீரமும் ஒரு மகிமையின் சரீரமாய் மாறும், அவருக்கு ஒப்பாகவே நான் தரிசிப்பேன். அல்லேலூயா. அப்படி தரிசிக்கணும்னு வாஞ்சை இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப வாஞ்சை. அவர் வரும்போது அவர் மாதிரியே நான் மாறுவேன். அவரை பார்க்கணும் வாஞ்சை இருக்குது, நல்லது. ஆனால் ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ்? அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமாக, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் வேணும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. பரிசுத்தத்தில் if at all you want to give a model, ஒரு உதாரணம் ஆண்டவர் கொடுக்கணும்னா அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. அவர் சுத்தமுள்ள தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. ஆமாம், அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. சுத்திகரிப்பு வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. இதெல்லாம் தியானிக்கும் போது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்தது பாருங்க. அந்த வசனத்தை படிக்கும்போது தான் நான் ஆடி போயிட்டேன். அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி படித்திருப்போம். ஆனால் அந்த வசனத்தில் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணி அதை நம்ம பார்த்து நான் முடிக்கலாம். பாருங்க, யோவான் 17ஆம் அதிகாரம். அவரே தன்னை சுத்திகரிக்கிறதாராம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இது ஆண்டுடைய ஜெபம். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் ஆண்டுடைய ஜெபம் வாசிங்க. 18-19 16லேருந்தே வாசிங்க. 16லேருந்தே வாசிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருங்க? உலகத்தார் அல்ல. நம்முடைய குடியிருப்போ. என்னை ஒரு தடவை ஒரு வீட்டை 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் வீடு கட்டியிருந்தார். வீடு கட்டிட்டு என்னை கூப்பிட்டு போனார் ஒரு நாள். ஏன்னா அப்போ அவர் அது திரைப்படா பண்ண அன்னைக்கு நான் இல்லை, நான் பீகாரில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். பாஸ்டர் வாங்க எங்கள் வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டி கொண்டே காமிச்சார். ஆமாம், 3 கோடி ரூபாய் வேலை செலவு பண்ணி பாருங்கள். இது நீங்கள் கேட்டை தொட்டிங்கன்னா 10 பேருக்கு எஸ்எம்எஸ் போயிடும். கேட்டை தொட்டால் 10 பேருக்கு. இந்த ஹால்குள்ளே நீங்கள் நடந்தீங்கன்னா 10 பேருக்கு எஸ்எம்எஸ் போயிருங்க. அப்புறம் இது இந்த என்ன கிச்சனு என்னென்னமோ அது அப்படி தொட்டு அப்படியே உள்ளே வரும். அது அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு இதை தொட்டால் அதை பாத்திரம்லாம் வரும். இதெல்லாம் ஒரு இது தொட்டால் எல்லாம் அப்படி இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க. அப்புறம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. என்னால் ஜெபம் பண்ணும்போது இது சொல்லாமல் இருக்க முடியல. ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர், நன்றி. ஆனால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நான் இவ்வுலகத்தான் அல்ல. இவ்வுலகத்தான் அல்லதப்போ நீங்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தினை அனுப்புனது போல நானும் அவளை உலகத்திலே அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மை ஜீசஸ். என் ஆண்டவர் என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பாவம் இல்லாத ஆண்டவர். பேதுரு சொல்கிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவரை சோதித்த அந்த பிலாத்து சொன்னா, கவர்னர் சொன்னா, இவர் நீதிமான்னு சொன்னா. அவரை சிலுவையில் அரைஞ்ச நூற்றுக்கு அதிபதி சொன்னா, அவர் நீதிமான், அவருடைய தப்பே பார்க்கலன்னா. அவர் பொய் சாட்சி சொன்னவங்க பொய் சாட்சி தான், அவங்க பொய் சாட்சி ஒவ்வவில்லை. அவர் பரிசுத்தர். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆண்டவர் இங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குறேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவர் தான் பாவம் செய்யல, அப்ப பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் த நீட் ஆஃப் சேயிங் தி ஸ்டேட்மெண்ட்? எவர்களுக்காக? தன்னுடைய சீடர்களுக்காக. அதனுடைய ஆழமான கருத்தை நான் யோசிச்சு பார்த்தபோது அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய காரியம் என்ன தெரியுங்களா?
நான் இந்த 12 பேரை என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் வச்சுருக்கிறேன். அதுலேயும் 3 பேர் க்ளோஸ் சர்க்கிள். என்னை நிறைய பேர், என்னை திரளான ஜனங்கள் என்னை பின்பற்றி வராங்க. இவங்களுக்கு நான் எந்த விதத்திலும் இடரல் உண்டாக்குகிறவனாக இருக்கக்கூடாது. அவர்கிட்ட வந்து போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு பேதுருகிட்ட வந்து கேட்குறாங்க. எப்போல்லாம் சீடர்களை பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து கேட்டாங்களோ, கேட்கும்போது இயேசுநாதர் வந்து குறுக்கு நின்றுவார். என்னை பதில் சொல்லிட்டு நீ எங்கே போடா. ஒரு நாள் இயேசுநாதருக்கு அவங்க பதில் சொல்லவே முடியல, வெக்கமடைந்து தான் போனாங்க. ஆமாம், பசியாக இருக்கும்போது இவங்க கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்களே ஓய்வு நாளில். ஆக்சுவலி அவங்க அதாவது சாப்பிட்டது தப்பு கிடையாது, ஓய்வு நாளில் சாப்பிட்டாங்க. ஏன்னா கதிர் வழியே ஒருத்தர் நடந்து போனால் திருப்தியாக கதிர்களை கொய்து புசிக்கலாம். திராட்சை பழ தோட்டத்து வழியாக போனால் புசிக்கலாம். ஆனால் பை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, பையில் போட்டுட்டு போகக்கூடாது. அப்படி இருக்குது. ஆனால் இவங்க ஓய்வு நாளில் இதை செய்கிறாங்களே அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் he was very ready to give answers. டக்குன்னு சொன்னார். தாவீதும் அவனுடைய அப்படி ஆண்டவர் பதில் எல்லாத்துக்கும் சொல்லிடுறாரு பாருங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட ஒன்றுமே தவறே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் பேதுருகிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா? இயேசு அவர் மூலமாக இந்த உலகம் உண்டாச்சு, அவரால் இன்றி ஒன்றும் உண்டாகவில்லை. இந்த கடலும் இந்த மீனும் எல்லாம் அவரால் உண்டாயிற்று. அவர்கிட்டயே வந்து வரி கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்களா செஞ்சார்? வரி செலுத்தினார். என்னிடத்துல யாரும் எந்த விதத்திலும் இடரலான காரியங்களை பார்க்கக்கூடாது என்பதில் ஆண்டவர் மிக 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 கவனமாக இருந்தார். நாம் கையை வைத்து சொல்ல முடியுமா? அதுதான் அந்த அர்த்தம். இவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த புதிய வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமாம், ஆகவே நாம் இந்த பரிசுத்தமாக்குதலுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் பிரகாசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் நம் நடுவிலே உலாவ முடியாது. பரிசுத்தம் என்பது தேவ கட்டளை. பரிசுத்தம் என்பது பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் மாறுவேன் என்று எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது, பரிசுத்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது அவர் மாதிரி நானும் மாறிடுவேன். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறார். என் வாழ்க்கை மூலமாக, என்னுடைய பேச்சு மூலமாக, என்னுடைய பார்வை மூலமாக, ஈவன் என்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக யாரும் இடரல் அடையக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவியில பரிசுத்தம், நம்முடைய சிந்தனையில பரிசுத்தம், நம்முடைய செய்கையில பரிசுத்தம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியிலே அசூசி, ஆவியிலே கபடம். சில அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் ஆமாம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி, தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பூரணர், பிதாவானவர் பூரணர். மத்தேயுவிலேயே சொல்லிட்டாரு, நம்முடைய பிதாவானவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இந்த வருஷத்தில் நாம் பூரணத்தை நோக்கி நாம் முன்னேற போகலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூரணர். இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக, பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக அந்த பூரண வளர்ச்சியை நாம் நாடுவோம். அந்த பூரண வளர்ச்சி அது இன்னும் எபிரேயர்ல சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், இன்னுமே பழைய பாட்டே பாடிட்டு இருக்காதீங்க. செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், மரித்தவர் நிறுத்துதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மீண்டும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம். ஆனால் இந்த அஸ்திபார உபதேசமே நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்கிறது வருத்தமான செய்தி. நிறையா கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. இதை விட்டுட்டு இதையே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி கொண்டு இராதபடி, செக்கு மாடு செக்கு சுத்த மாதிரியே இராதபடி பூரணராகும்படி
நாம் கடந்து போவோம். அந்த பூரணர் நம்முடைய ஆண்டவர் தான். அந்த பூரணர் அவரை போல பரிசுத்தம், அவரை போல அவருடைய அதனால தான் எபிரேய நிருப ஆக்கியோன்னு சொல்கிறாரு, அவரை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரை அதிகமாக நுட்பமாக கவனித்து பார்த்து, அல்லேலூயா, ஆண்டவரை கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. அதான் அவர் தன்னை நான் இவர்களுக்காக நான் என்னத்தானே பரிசுத்தமாக்குறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா நான் எந்த மூலை? அல்லேலூயா. ஆகவே அவரை கவனித்து பார்த்து இந்த புதிய வருடத்தில், ஆண்டவரே நீர் உண்மையை நீர் பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லிக் கொள்கிறீரே ஆண்டவரே, நான் இன்னும் எவ்வளவு அதிகமாக என்னை பரிசுத்தமாக்க வேண்டும். என் ஆவியில் கபடம் இருக்க வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் அசூசி இருக்க வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையில் அசூசி இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா அசூசியான காரியத்தை பார்த்தா நீங்கள் என்னை விட்டு போய்விடுவீங்க ஆண்டவரே. நீர் என்னை ரட்சிக்கவும் என்னுடைய சத்துருக்களை ஒப்புக் கொடுக்கவும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாக்களிலும் லார்ட் யூ டுவெல், யூ வாண்டர் ஹியர் அண்ட் தேர் ஃப்ரீலி. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாக்கள்லையும் நீங்கள் சந்தோஷமாக உலாவுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம ஹாலில் உட்காந்துருக்கும்போது சில நேரங்களில் என் மனைவி என்ன செய்வானா, தாளிப்பா மிளகாய் போட்டு தாளிக்கும் போது சஃபகேட் ஆகும். சில பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியத்தில் ஆண்டவர் தும்மிட்டு வெளியே ஓடியே போயிரு, முடியலப்பா என்னால் முடியல, சஃபகேட் ஆகுது. நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு சஃபகேஷனை உண்டு பண்ண வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். நம்முடைய சிந்தனை ஆவியில் அசூசி இருக்க வேண்டாம், ஆவியில் கபடம் இருக்க வேண்டாம். ஆமாம், நிறைய பேர் சத்தியத்தை தான் வசனத்தை தான் பேசுவாங்க, நம்மகிட்ட உட்காந்து வசனத்தை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆவிக்கு நம்ம ஆவிக்கு ஒத்து வராது, என்னமோ இங்கேயோ இடிக்குது. வசனத்தை தான் பேசுவாங்க, நான் காலையில் 3 மணிக்கு ஜம்ப் பண்ணுறேன்னுவாங்க. ஆனால் நமக்கு அது இன்னும் ஆவியில் என்னமோ ஆவி சேராது, ஆவி சேராது. ஆவியில் அசூசி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, ஆவியில் கபடம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சிந்தனை ஆவியில், நம்முடைய ஆவியில் அந்த அசூசி ஒரு வேளை இருக்குமானா, சமாதானம் இல்லை எனக்கு ஆவியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அல்லேலூயா, 1 கொரிந்தியர் 6:17 அதுக்கான டானிக் இருக்குது. அல்லேலூயா, 1 கொரிந்தியர் 6:17 எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாயிரு. உங்க ஆவியில் ஏதாவது குறை இருந்ததுன்னா, உங்க ஆவியில் ஏதாவது ஒருவேளை அமைதி இல்லாமல் இருந்ததுன்னா, நீங்க கர்த்தரோட போய் இசைஞ்சிருங்க. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். இது கர்த்தருடைய ஆவி, இது என்னுடைய ஆவி, ரெண்டும் இசையும் போது இப்போ உங்களுக்கு ஒரு வரையில் தெரியுதா, 2 வரையில் தெரியுதா? ஒன்று தான் தெரியும். கர்த்தருடைய ஆவி சிங்க்ரனைஸ் ஆகுது. மியூசிக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹார்மனி, ஹார்மனி, ஹார்மனி. சிங்க்ரனைஸ் ஆகலை, சுதி சேரல. பாப்பா வாய்ச்சும் போது சொல்லிச்சு, பாப்பா சொல்லிச்சு, அது ஸ்கேல் தப்பாக இருக்குது, ஸ்கேல். எனக்கு ஸ்கேல் தப்பான கோவம் வந்துடும். பாரதி பாரதின்னு ஸ்டேஜில் பாரதி பொண்ணு அப்படி பின்னால் வருவாப்புல, அந்த ஸ்பீக்கரில் அப்படி கேட்பாப்புல. அந்த மாதிரி ஆவியில் ஒரு அமைதல் இல்லாட்டி ஆண்டுடைய ஆவியோட நீங்கள் இணைஞ்சு கொள்ள பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய ஆவி உங்களுடைய ஆவியில் இருக்கிற அசூசிகளை எல்லாம் மாற்றும். அல்லேலூயா. சிந்தனையில் பரிசுத்தம், வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்திலே பிரியப்படுகிறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்களும் நடக்காதீங்கன்னு சொல்றாரு எபேசியர்ல. அல்லேலூயா. அந்த வீணான சிந்தனை போகணும்னா கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ள உண்டாகணும். அல்லேலூயா. ஆமாம், பிலிப்பியரில் நீங்கள் படித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அதெல்லாம் கஷ்டங்க. அவர் ஆண்டவர், நாம் மனுஷன் தானே. அவர் இருக்கிற சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. அவங்க செஞ்சு காமிச்சாங்க, நமக்கு முன்னால் நடந்து காமிச்சாங்க, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறதுன்னு சொன்னாங்க. நமக்கு ஏன் உண்டா இருக்காது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கட்டும். நம்முடைய மனசாட்சியில் ஒருவேளை அசூசி இருந்தால், மனசாட்சி நம்மை உறுத்தி கொண்டே இருக்குமானால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செத்த கிரியைகள நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் மீண்டுமா நாம் ஆண்டவருடைய பக்கத்தில் நெருங்கி போய் அவரை கவனித்து பார்த்து, எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டபடி அவரை கவனித்து பார்த்து
நாம் இன்னும் கூட நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு, ஏனென்றால் பரிசுத்தம் என்பது தேவ கட்டளை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆண்டவர் பரிசுத்தத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறவர் அல்ல. பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் உலாவுகிறது இல்லை. நம்மை ரட்சிக்கவும் நம்முடைய சத்துருக்களை ஒப்புக் கொடுக்கவும் நம்முடைய பாளையத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு நம்மை விட்டு போய்விடாதபடிக்கு அல்லேலூயா ஆண்டவரை இருத்தி கொள்ளுவோம். எம்மாவூர் சீஷர்கள் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அது படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 டச்சாக இருக்கு எனக்கு. எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு ஆண்டவரே, பொழுது போயிட்டு எங்களோட வந்து தங்கிக்கிறோம். அவங்க சொன்னது காரணம் என்ன தெரியுங்களா? வழியில் நடந்த சம்பாஷணை, வழியில் வேத வாக்கியங்களை அவர் விளக்கி காண்பிக்கிறார். தன்னை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இவங்க உள்ள இருக்க முடியல, கொழுத்து எரியுது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் விட மாட்டோம், வாங்க ஆண்டவரை, இருந்துங்க ஆண்டவரை, கையை பிடிச்சு இருங்க இருங்க இருங்க. இந்த வருடத்தில் ஆண்டவரை இருத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஆண்டவர் ஃப்ரீயாக உலாவும்படி, அல்லேலூயா, இடலான காரியங்களே அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால், யோவான் 17:9 இவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் சொல்லி இயேசு சொல்லுவாரானால் நமக்கு எவ்வளவு அது அதிகமான தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் புதிய வருஷத்தில் பயங்கரமான காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவன் பயங்கரமான காரியங்களை செய்வான், பயங்கரமான காரியங்களை சொல்லுவான். அல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டினான், எகிப்துக்கு அதிபதியானா. தானியேல் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டினான். 3 சக்கரவர்த்திகள், ராஜாக்கள் இல்லை, 3 சக்கர, நேபுகாத்நேச்சார், அப்புறம் கோரே, இன்னொருத்தர் யாரு, தரியு. 3 ராஜாக்கள். நேபுகாத்நேச்சார், அவர் பையன், அதுக்கப்புறம் தரியு. 3 சாம்ராஜ்யங்களிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, புதிய வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 2வது சனிக்கிழமை ஆயிடுச்சு ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பூரணராகும்படி கடந்து போக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம், பரிசுத்தத்துக்கான வைராக்கியம் பாராட்ட ஆண்டவரே. நீர் உம்மிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. நீ பரிசுத்த தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன், எந்த விதத்திலும் இடர்கள் உண்டாக்காத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் நீர் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தீர். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. சோத்திரம். பரிசுத்தத்திற்கான ஒரு வாஞ்சை, தொடர்ந்தேச்சியான வைராக்கியம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவர் வெளிப்படும் போது நான் அவரை தரிசிப்பேன், அவர் இருக்கிற வண்ணமாக நான் தரிசிப்பேன். அவர் மேல் இப்படிப்பட்ட வாஞ்சை நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்பொழுதெல்லாம் சுத்திகரிப்பு தேவைப்படுமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே சோத்திரம், எங்கள் ஆவியில், எங்கள் சிந்தையில், எங்கள் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் நடந்து உம்முடைய ராஜ்ய விஸ்தார பணிக்காக பயன்பட உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கற்றுக்கிற செய்வீராக. இந்த இடம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, ஒரு பயிற்சி பெற்று கொள்ளுகிற இடமாக மாத்திரமல்ல, இங்கிருந்து வெளியே கிளம்பி எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சென்று இருளை நீக்குகிற, நாங்கள் பாட்டு பாடுகிறது நேசமாய் அவரை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம். இங்கே உட்கார்ந்து பயிற்சி பெற்றுக்கொண்டே அல்ல ஆண்டவரே, இங்கிருந்து கிளம்பி போய் இருள் நிறைந்த இடங்களிலே பிரகாசிப்பதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.